வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோயினுடைய ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த அறிகுறிகளை தெரிந்து கொள்வதன் மூலமாக புற்றுநோயை நம்ம முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணி அந்த நோய்களிலிருந்து விடுபடுவதற்காகத்தான் இந்த பதிவு. புற்றுநோய் ஒரு தீவிரமான நோய்ங்க. ஆனால் புற்றுநோயை அதனுடைய ஆரம்ப கட்டத்திலேயே அறிந்து கொள்வதன் மூலமாக நம்மால் அந்த நோயை குணப்படுத்த முடியும். சில அறிகுறிகள் மூலமாக நமக்கு புற்றுநோய் இருக்கிறத தெரிந்துக்கலாம். சில நேரங்களில் சின்ன அறிகுறிகள் கூட புற்றுநோய் போன்ற பெரிய நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ அந்த அறிகுறிகள் நம்ம ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா பரவாமல் முன்னாடியே தடுத்து சிகிச்சை பெற்றுக்கொண்டு நலமடைந்து கொள்ளலாம். அதுக்காக நீங்கள் பயப்படணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அந்த அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய உடல் எடை குறைதல் பார்த்தீங்கன்னா புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை உங்களால் பார்க்க முடியும். அதுவும் நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும் பொழுதே இந்த உடல் எடை குறையக்கூடிய நிகழ்வானது நடக்கும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் சந்திக்கும் போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இது கணையம், வயிறு, உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளாமல் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று பசியை கட்டுப்படுத்தி தான் வெயிட் லாஸ் பண்ணணும். அதுதான் ஒரு ப்ராப்பரான வழியாகவும் இருக்கும். ஸோ 3 மாதங்கள்லேருந்து 6 மாதங்கள் காலம் வரைக்குமாவது உடல் எடை குறைக்கிறதுக்கான அந்த டயட் பிளான் இருக்கும். ஆனால் இந்த காலகட்டங்கள் எதுவுமே இல்லாமல் உடல் எடை குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமலே நம்முடைய உடல் எடை குறையுதுன்னா அது ஒரு கடுமையான நோய்க்கான அறிகுறி அப்படின்றத நம்ம முதல்ல மனசில் பதிவு வச்சுக்கணும். ஸோ வெயிட் லாஸ் உங்களுக்கு தானாகவே ஆகுதுன்னா நீங்கள் மருத்துவரை அன்றைக்கி செக் பண்ணிக்கோங்க. அது கேன்சருக்கான சிம்டம்ஸாக இருக்கிறது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுடைய உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏதாவது ஏற்படுதா பாருங்கள், அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா புற்றுநோய் அப்படின்றது இந்த மாதிரி வீக்கங்களாகவோ செல்கள் அதனுடைய அந்த புற்றுநோயுடைய செல்கள் வீக்கங்களாக கட்டிகளாக தான் நமக்கு பரவ ஆரம்பிக்கும். நம்மளுடைய உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை நம்ம கண்டுகொள்ளாமல் விட்டுறக்கூடாதுங்க. வயிறு, மார்பகம் போன்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் உங்களுக்கு ஏற்படலாம். எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் மருத்துவரை அணுகி செக் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ செக் பண்ணி அது கேன்சர் சிம்டம்ஸாக உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா உடனே ஆரம்ப கட்டத்திலேயே மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொண்டு நலமடைந்து கொள்வது நல்லது. ஏன்னா அந்த மாதிரி கட்டிகள் உடல்களில் வீக்கங்கள் போல் நீங்கள் எப்போதுமே இருக்காதீங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தொடர்ந்து இருமல் ஏதாவது உங்களுக்கு ஏற்படுதா பாருங்கள், அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து இருமல் இருக்கிறது அப்படின்றது பல நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர் இருமல் ஏற்படலாம். ஸோ அது உண்மைதான். ஆனால் உங்களுக்கு 3 வாரங்கள் ஆரம்பித்து 4 வாரங்கள் வரைக்கும் தொடர்ந்து இருமல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது ஒரு மோசமான நோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தொடர்ந்து நீங்கள் இரும்பிக்கிட்டே இருக்கிறது, இருமும் போது சளியுடன் கூடிய ரத்தம் வெளியேறுதல் மற்றும் சுவாசிக்கிறதுல சிரமம் உருவாகுதல், இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே நுரையீரல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாங்க. ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். அப்போ உங்களுக்கு இருமல் இருக்குது, அது சரியாயிடுச்சுன்னா அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அது வறட்டு இருமலாக மாறுது, தொடர்ந்து அது இன்னும் சரியாகாமல் இருக்குது அப்படின்னா உடனே நம்ம தீவிரமாக அதுக்கு ஸ்டெப் எடுத்து மருத்துவரை அணுகி அது என்ன ப்ராப்ளம்ன்றதை பார்த்து நம்ம சரி பண்ணிக்கணும். ஏன்னா அது கேன்சர் சிம்டம்ஸாக கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்மளுடைய உடலில் மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுதா உங்களுக்கு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக தான் பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது சேஞ்சஸ், அந்த மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் புறக்கணிக்கக்கூடாது. பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை கவனிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு உடல் உறுப்புகளில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டதான் பார்ப்பாங்க. தோல் தொடர்பான பிரச்சனைகள், ஸ்கின் டிசீஸ் எல்லாம் அவ்வளோவா பெருசாக கவனிக்க மாட்டாங்க, சரியாக போய்ட்டு நினச்சிக்குவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருக்காதீங்க. இது ஸ்கின் கேன்சர், தோல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். உங்களுடைய சருமத்தில் ஒரு புதிய மரு அல்லது புதிய மச்சம் தோன்றும் பொழுது சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுதல், அதாவது அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது, இல்லைனா அளவு அதிகரிக்கிறது, அந்த சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே மருத்துவர் அணுகணும். அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. நீங்கள் சாதாரண ஒரு மருத்துவரை அணுகுவதை காட்டிலும் ஒரு தோல் சார்ந்த மருத்துவ நிபுணரை அணுகுங்க. ஏன்னா இது ஒரு தோல் சார்ந்த பிரச்சனை அப்படின்றதால ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் நீங்கள் டீல் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு இது சாதாரண தோல் சார்ந்த பிரச்சனை தானே, சாதாரண ஸ்கின் டிசீஸ், அரிப்பு, சொரிசெருங்கு, படைத்தேமல் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்றது சொல்லிடுவாங்க. இல்லை இது ஸ்கின் கேன்சர், தோல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக அந்த சிம்டம்ஸாக இருக்குது அப்படின்னா அதையுமே உங்களுக்கு அவங்க தெரியப்படுத்திடுவாங்க. நீங்கள் சாதாரணமான ஒரு மருத்துவரை அணுகாதீங்க, தோல் சார்ந்த மருத்துவ நிபுணரை அணுகுங்க. சிறுநீரில் ரத்தம் கலந்து உங்களுக்கு வெளியேறுதான் பாருங்கள், அந்த மாதிரி ஏற்பட்டாலுமே அதுவுமே புற்றுநோய்க்கான
ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சிறுநீர் வெளியேறும் போது உங்களுக்கு அது சிறுநீரக புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ இன்னும் உங்களுக்கு அந்த குடல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக என்ன தோணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு வந்து போகிறீங்க அல்லது தொடர்ந்து மலச்சிக்கல் பிரச்சனை எதிர்கொண்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே வந்து குடல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்குது அப்படின்றதுக்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்குது. அது சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மருத்துவரை உடனே அணுகணும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிறுநீர் வந்து கழிக்கும் போது வலியுடன் சிறுநீர் வெளியேறுதல், அந்த சிறுநீர் வந்து நீங்கள் கழிக்கும் போது ரத்தம் வந்து அதில் வெளியேறுதல், கீழ் முதுகில் வலி ஏற்படுறது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிறுநீர் வழியாக ரத்தம் கசிஞ்சாலே அதுவுமே ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தான் நீங்கள் இருக்கீங்கிறத சுட்டி காட்டுது. ஸோ சிறுநீரில் ரத்தம் கசிதல், சிறுநீர் கழிக்கும் போது உங்களுக்கு வலி ஏற்படுதல், அந்த கீழ் முதுகில் வலி ஏற்படுதல், இதுவுமே வந்து ஒரு டேஞ்சரஸான புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உடனே கூச்சப்படாமல் மருத்துவரை அணுகி அதை நம்ம சரி செய்து கொள்ளணும். ஏன்னா கழிவு நீக்க மண்டல வேலைகளில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா பெரும்பாலும் மருத்துவரை வந்து சந்திக்க மாட்டாங்க யாரும். அவங்களுடைய கவனத்துக்கு அதை கொண்டு போக மாட்டாங்க. அது அவங்களுக்கு வந்து ஒரு கூச்சமாகவே இருக்கும். அதை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி இருக்காதீங்க. உடனே மருத்துவரை அணுகி அதை சரி செய்து கொள்வது நல்லது. உங்களுடைய உடலில் கடுமையாக ஏதாவது வலி ஏற்படுதா பாருங்கள். அந்த மாதிரி ஏற்பட்டதுன்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த விதமான காரணங்களுமே இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடலில் வலி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கேன்சர் சிம்டம்ஸ், புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். ஏன்னா புற்றுநோய்களினுடைய அந்த ஆராய்ச்சியின் படி ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா புற்றுநோயினுடைய கட்டிகளானது எலும்புகள், நரம்புகள் மற்றும் பிற உடல் உறுப்புகளில் அழுத்தம் கொடுக்கறதால இந்த மாதிரி அதிகமான வலியை அது ஏற்படுத்தலாம் அப்படின்றது குறிப்பிடுறாங்க. ஸோ ப்ரெஷரை வந்து கொடுக்கறதால இந்த மாதிரி அதிகமான வலி வரலான்றதை வந்து குறிப்பிடுறாங்க. இப்போ உடல் வலி உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அது சரியாயிருச்சுன்னா ஒரு பிரச்சனை இல்லைனா ரொம்ப நாள் ஒரு வாரக்கணக்கு ஆகியும் அது உங்களுக்கு வந்து சரியாகலை, மாத கணக்கில் உடல் வலி இன்னும் இருந்துகிட்டே இருக்குன்னா உடனே மருத்துவரை அணுகி அதை நம்ம சரி செய்து கொள்ளணும். தொடர்ந்து நெஞ்செரிச்சல் ஏதாவது உங்களுக்கு ஏற்படுதா பாருங்கள். அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்கன்னா சில சமயங்களில் அது கேன்சர் சிம்டம்ஸாக கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் கவனமாக அதை செக் பண்ணிக்கணும். உங்களுடைய உணவை வந்து நீங்கள் விழுங்கும் போது சிரமம் உங்களுக்கு ஏற்படுதா, அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் உணவு உண்ணும் போது உங்களுக்கு வந்து வலிக்கிறது அல்லது உணவை விழுங்கும் போது சிரமம் ஏற்படுறது, அதையும் மீறி நீங்கள் உணவு விழுங்கினாலுமே உணவு வந்து மீண்டும் மீண்டும் தொண்டையில் வந்து உங்களுக்கு சிக்கிக்கிறது, இது எல்லாமே வந்து உணவு குழாய் புற்றுநோயினுடைய ஆரம்பகட்ட அறிகுறிகளுங்க. இந்த அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய மருத்துவரை நீங்கள் அணுக வேண்டியது நல்லது. ஸோ மருத்துவரை அணுகி அதை என்னன்றது வந்து சரி பண்ணி கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா நம்ம போதுமான அளவுக்கு உணவுகளையும் அப்புறம் எடுத்துக்கொள்ளாமல் போயிடுவோம். உணவுகள் போதுமான அளவுக்கு எடுத்துக்கலாம், ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படும், நோய் எதிர்ப்பு சக்தி திறன் குறைய ஆரம்பிக்கும். அதை காரணமாக வைத்து பல்வேறு விதமான நோய் தாக்கம் நமக்கு உண்டாகலாம். ஸோ நாம தான் கவனமாக இருக்கணும். இரவில் உங்களுக்கு அதிகமாக வியர்த்தல், இந்த பிரச்சனை இருக்கா பாருங்கள். இதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இரவில் வியர்ப்பது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் இது உங்களுக்கு கேன்சர், அந்த புற்றுநோய் ஏற்படுவதற்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். பொதுவாக இது வந்து லிம்போமா புற்றுநோயினுடைய அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இந்த வகை புற்றுநோய்கள் உடலில் நிணநீர் மண்டலம் மற்றும் பிளட் வெசல்ஸ், ரத்த நாளங்கள் போன்ற பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து பாதிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே செக் பண்ணிக்கோங்க, அதை சரி செய்து கொள்வது நல்லது. இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போதுமே பயப்படக்கூடாது. இந்த அறிகுறிகள் எப்போதும் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறிகளாக இருந்தே ஆக வேண்டும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஆனால் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இவை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதால இந்த அறிகுறிகளை நீங்கள் சந்திச்சிங்கன்னா உதாசீனப்படுத்த வேணாம். அதுக்கான சரியான நடவடிக்கைகளை வந்து நீங்கள் மேற்கொள்ளுங்கள். ஸோ சிம்டம்ஸ் தெரியும் போதே புற்றுநோயிலிருந்து விலகி கொண்டு ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.